உங்களுக்கு 20 வயசு ஆகிறதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய 15 விஷயங்கள். நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கலாம், கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையோட இருக்கலாம், உங்க லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரியாம இருக்கலாம், எந்த வழியில போறதுன்னு தெரியாம இருக்கலாம், ப்ராடக்டிவா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம். இது உங்களுக்கான வீடியோ. அடிக்டட் டு growth. டீனேஜ் வயசுல நீங்க என்ன செய்யலாங்கிறத சொல்ல போறோம். உங்களுக்கு 20 வயசு வரதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய 15 விஷயங்களை பார்க்கலாம். 1. நீங்க ஸ்பெஷல் இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலனா உங்களிடம் இருக்கும் திறமை ஒர்த் இல்லைங்கிறத உணர்வீங்க. இந்த உலகத்தை நீங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டுமே பார்ப்பீங்க. உங்க ஃபேமிலி நீங்க பிறந்ததுல இருந்தே உங்களை கேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க தான் உங்களுக்கான இன்சார்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஈஸியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. அதாவது நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு நினைப்பீங்க. எல்லாருமே இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்க மைண்டை பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாருமே அவங்க எங்க இருக்கும்போது உங்களை மாதிரியே தான் நினைச்சிருப்பாங்க. தங்களால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும்னு நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப கிரேட்டுங்கிற விஷயம் உங்க மைண்ட்ல ஆழமா இருக்கும். நீங்க நிறைய டிராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாருமே அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க, யாருமே உங்களை நினைக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்குவீங்க. எல்லாருமே ஈக்குவல் தான். நீங்க உங்க ஆக்ஷன் மூலமா எந்திரிச்சு நிக்கலனா எல்லாரையும் மாதிரி நீங்க ரொம்ப சின்னதுன்னு புரிஞ்சுக்குவீங்க. 2. ஏதோ ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுங்க. பார்ட்டி பண்றதா இருக்கட்டும், ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸான ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாரையும் சேர்க்கிற ஒரு ஜாபா இருக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க. ஒரு கிளாஸ்ல கத்துக்கிறத விட அதுல பட்ஜெட் ரெடி பண்றது, லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, மற்றவங்களை இன்வைட் பண்றது, இந்த மாதிரி ஜாப் இருக்கும். இதுல எல்லாரையும் கேர் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் பிளானிங் உள்ள கொண்டு வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு ஈவெண்ட்டை தொகுக்கும் போது நீங்க தான் அந்த ஈவெண்ட் சரியா போறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணும். அந்த ஈவெண்ட் எப்படி நடக்கணும்னு நீங்க அதுக்காக முன்னாடியே யோசிக்கணும், பிளான் பண்ணணும். இது நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இதை நீங்க டீனேஜ்ல இருக்கும்போதோ அல்லது ஒரு தொடக்கமாவோ செய்யுங்க. 3. உங்க ட்ரீமை பத்தியோ அல்லது கோல்ஸை பத்தியோ பேசும்போது டிஸ்கரேஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க எங்க இருக்கும்போது உங்களுக்கு திறன் இருக்கும், இந்த உலகத்தை பிடிக்க முடியும்னு நம்புவீங்க. சில காரணங்களுக்காக எல்லாரும் உலகத்தை பார்க்குற மாதிரி நீங்க பார்க்க மாட்டீங்க. 1. உங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2. உங்களோட விஷன் அவங்களுக்கு இருக்காது. நீங்க உங்க கோல்ஸையோ அல்லது ட்ரீம்ஸையோ பத்தி பேசும்போது ஒரு சிலர் உங்களால முடியுமாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுல இருந்து உங்க கோல்ஸை நோக்கி நீங்க எப்படி தாண்டி வரீங்கிறதுல தான் உங்க லைஃப் இருக்கு. 4. செகண்ட் லாங்குவேஜ் கத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அதுல என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கும். இந்த டைம்ல தான் உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கருவி. இந்த வயசுல ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறோட வேல்யூ உங்களுக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல தெரியும். நீங்க சூஸ் பண்ற செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல்டுல அட்வான்டேஜஸ் கொடுக்கறதா இருக்கும். உங்க வாழ்க்கையை அதை சுத்தி இருக்கும். ஒருவேளை இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியணும், நீங்க நல்லா பேசணும். எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நீங்க கத்துக்கும் போது மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகிற டோர்ஸை விட உங்களுக்கு அதிகமான டோர்ஸ் வாழ்க்கையில ஓப்பன் ஆகும். 5. எஜுகேட் யுவர் செல்ஃப். ஸ்கூல் உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்காக ஸ்கூல் டிசைன் ஆக்கப்படல. ஸ்கூல் பேசிக்கா பேரண்ட்ஸ் ஒர்க்குக்கு போகும்போதோ அல்லது ஃபேக்டரிஸ் போகும்போதோ உங்களை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுக்காக தான் ஸ்கூல் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நீங்க வளர்ந்து கிராஜுவேட் ஆன பிறகு அவங்கள மாதிரியே ஒரு வேலையில சேருவீங்கிறதுக்காக தான். அந்த சமயத்துல உங்க பேரண்ட்ஸுக்கு வயசாயிடும். உங்களுக்கு சில புது ரெஸ்பான்சிபிள் வரும். உங்களுக்கு அப்போ குழந்தைங்களும் இருக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க இந்த உலகத்துல சுயமா வாழ போறீங்க. அதனால நீங்க உங்களை எஜுகேட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு கத்துத்தர மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். நீங்க ஸ்கூல்ல ஜெயிக்கணுமா அல்லது லைஃப்ல ஜெயிக்கணுமான்னு. ஏன்னா ரெண்டுத்துக்குமே நீங்க எஃபர்ட் எடுக்கணும். ஆனா அங்க டிஃபரெண்டான ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது. அதனாலதான் லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல்ல டாப் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டை தங்களோட கம்பெனில எம்ப்ளாய் பண்றாங்க. நீங்க நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க யார மாதிரி உங்க லைஃப்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட புக்ஸை படிங்க. உங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பாதை இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. உங்க கிளாஸஸ்ல தெரிஞ்சுக்கிறத விட அதிகமா தெரிஞ்சுக்குவீங்க. பிசினஸுக்கும் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய ரிச் டேட் புவர் டேட் அல்லது இதே மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸை படிக்கலாம். பட் இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற புக் எஜுகேட்டட் எ மெமர், டாரா வெஸ்டோவர் எழுதியிருக்காங்க. பில்கேட்ஸ் ஓப்ரா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக். அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதை முழுசா என்ஜாய் பண்ணுவீங்க. 6. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. உங்க பேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட கால விளைவுகளை கொடுக்காத எதனாலும் நீங்க ட்ரை செஞ்சு பார்க்கலாம். எல்லாருமே ஒரு குழப்பமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, உங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, உங்ககிட்ட சேஞ்சஸ் தேவைப்படுது. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாது. இருந்தாலும் பீப்புள் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களோட வேல்யூஸ் என்னன்னு உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது.
நீங்க எதுக்காக நிக்கணும்னு தெரியாது, உங்க பேஷன்ஸ் என்னன்னு தெரியாது. இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கலனா நிறைய விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உங்க லைஃப்ல மாறிடும். இதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க லைஃப் ரொம்ப குழப்பமா தெரியும். சில சமயம் தாங்க முடியாத அளவு கூட இருக்கலாம். 7. ஹீரோவையோ அல்லது இன்னும் பெட்டரா வழிகாட்டியையோ கண்டுபிடிங்க. நீங்க இன்னும் காம்ப்ளெக்ஸான டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல டெவலப் ஆகாததுனால நீங்க இப்ப வரைக்கும் பப்ஜி மாதிரியான கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாததுனால உங்களுக்கு ஹீரோ தேவைப்படுறாங்க. ஹீரோங்கிறவங்க சினிமால வரவங்க கிடையாது. நீங்க நடக்கிற பாதையில முன்னாடி நடந்தவங்க. அவங்கள பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பிஹேவ் பண்றாங்க, எந்த மாதிரியான ஹேபிட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, எப்படி திங்க் பண்றாங்க, எப்படி இந்த உலகத்தை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட வாய்ஸ் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா அது ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதுல நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி அவங்களோட சிறகுல வச்சு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற ஹெல்ப் பண்ணுவாங்க. 8. பேசிக்க கத்துக்கோங்க. எப்படி சமைக்கணும், எப்படி டிரைவ் பண்ணணும், எப்படி ஸ்விம் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி டயரை சேஞ்ச் பண்ணணும், இன்னும் சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சா கூட ரொம்ப வேல்யூபிளானது. உங்களால ஸ்கிரீனை தட்டிட்டு ஸ்விம் பண்றதை கத்துக்க முடியாது. அதே மாதிரி தான் சமைக்கிறது, டிரைவ் பண்றது எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ் தேவை. இந்த பேசிக்ஸ் நாலேஜ் இல்லைன்னா நீங்க தாழ்ந்த பர்சனா, மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய பர்சனா தெரிவிங்க. இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா உங்க லைஃப் முழுவதுமா வரக்கூடிய ஒண்ணு. இந்த வயசுலயே இதெல்லாம் கத்துக்கோங்க. 9. காதல்ல விழுங்க, உங்க இதயம் உடையும். டீனேஜ் வயசுல 2 பேருக்கு இடையில அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஆனா உங்களுக்கு வயசாகும் போது உங்க லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய காரணிகள் தேவைப்படும். ஆனா இந்த டீனேஜ்ல இருக்கிறது வெறும் ஹார்மோன்ஸ். உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கலாம், அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். இதனால உங்க இதயம் உடையலாம். இது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும். இதனால எல்லாத்த பத்தியும் நீங்க அதிகமா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க ஸ்டூபிடான பாடல்களை திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு கடைசியில அந்த பாடலோட லிரிக்ஸோட அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க. கடைசியில அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஹார்ட் பிரேக் அப்படிங்கிற ஃபீலிங் உண்மையிலேயே ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா அது உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு வேணாங்கிறதுக்காக அது கிடைச்சிடாதுங்கிற பாடத்தையும், இன்னும் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது இப்ப இருக்கிறத விட அப்படிங்கிற லெசனையும் உங்களுக்கு சொல்லித்தரும். 10. ஒரு சைட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் செய்யறதுனால நீங்க எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு பிசினஸ்ல மெச்சூர் ஆகிறதுக்கு 7 வருஷங்கள் தேவைப்படுது. அதனால உங்க கேரியர்ல சீக்கிரமாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரையும் விட முன்னாடியே ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த ப்ராசஸ்ல உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வழியிலேயே நிறைய வேல்யூபிள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த பாயிண்ட்ல காசு முக்கியம் இல்ல, நீங்க எந்த அளவு பேஷனட்டா இருக்கீங்கிறது தான் முக்கியம். நீங்க ஒரு விஷயத்துல நல்லா முன்னேறிட்டீங்கன்னா காசு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு நாங்க சொல்ற டாஸ்க் என்னன்னா, யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் கிட்ட ஒரு சில பொருட்களை விற்கணும். இதுல இருந்து நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இதை செய்யுங்க. நீங்க இதுல இருந்து 3 விஷயங்களை கத்துக்குவீங்க. 1. ஆன்லைன் ஸ்டோரை எப்படி கிரியேட் பண்றதுன்னு கத்துக்குவீங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். 2. மார்க்கெட்டிங்கோட வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. ஆடியன்ஸை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்குவீங்க. 3. உங்களால எதை விற்க முடியும், அதுக்கு எப்படி காசு கிடைக்கணுங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. உங்களால ஒரு பிளாகையோ, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டையோ, ஒரு ஃபேஸ்புக் பேஜையோ, ஒரு யூடியூப் சேனலையோ எப்படி உருவாக்கி அதுல ப்ராடக்டை விற்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. 11. உங்களோட காசை நீங்களே சம்பாதிங்க. ஒரு சாதாரண வேலையோ அல்லது கஷ்டப்படக்கூடிய வேலையோ எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒர்க் பண்ணி உங்ககிட்ட காசு வர மாதிரி செய்யுங்க. இது மணியோட உண்மையான மதிப்பை உங்களுக்கு சொல்லித்தரும். எந்த நொடியில நீங்க வேர்வை விட்டு உங்க மணியை சம்பாதிக்க அன்கம்ஃபர்டபுளான விஷயங்களை செய்றீங்களோ அப்போதான் நீங்க ரியல் வேர்ல்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சீக்கிரமாவே வாழ்றது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு புரிஞ்சுக்குவீங்க. எல்லாத்துக்குமே மணி தேவை அப்படிங்கிறதும் டைமும் எஃபோர்ட்டும் சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் செஞ்சா மணி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு கிடைச்சதும் அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அதுல பட்ஜெட் போடுவீங்க, அதை வேஸ்ட் பண்ணும்போது வருந்துவீங்க. உங்க பணத்துல மட்டும் வாழ முயற்சி பண்ணுங்க, அது இன்னும் நிறைய உங்களுக்கு கத்துத்தரும். 12. சோசியல் ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. டீனேஜ் வயசுல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட 20ஸ்ல உங்க சோசியல் ஸ்கில் லாக் ஆன மாதிரி உணர்வீங்க. நிறைய டீனேஜர்ஸ் தங்களை ஒரு சின்ன குரூப்புக்குள்ள செலுத்திக்கிட்டு அந்த குரூப்பை தாண்டி போக விருப்பம் இல்லாம இருக்காங்க. அதனாலதான் பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. இந்த ப்ராப்ளம் உங்களோட லேட்டர் லைஃப்ல தான் வெளியே வரும். ஏன்னா நீங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கல. உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸை எப்படி உருவாக்கணும்னு தெரியாது. மத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கும் எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கும் பயம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத உணர மாட்டீங்க. 13. ஒரு ப்ரொஃபஷனலான சிவியை உருவாக்குங்க. அதுல எவ்வளவு பிளாங்கா இருக்குன்னு உணர்வீங்க. இது ஒரு ரியாலிட்டி செக்னு கூட சொல்லலாம். சிவிங்கிறது நீங்க யாருன்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. நீங்க எதுல திறமை இருக்கு, நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல எவ்வளவு வேல்யூபிள்ங்கிறத காட்டும்.
கவலைப்படாதீங்க. அதுல நிறைய விஷயங்கள் இல்லனா நீங்க எங்க இருக்கீங்க அதை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீங்க சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். உங்க சிவியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸை கண்டுபிடிங்க. என்ஜிஓல வாலண்டியரா உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கோங்க. இன்னும் லைஃப்ல நிறைய செய்யுங்க. 14 மதம், ஆன்மீகம், அரசியல்ல ஆர்வமா இருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு வெறும் கவர் பேஜ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். நீங்க நிறைய மதங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். பாலிடிக்ஸோட நிலைய பத்தியும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. எந்த வேல்யூ உங்களை டிரைவ் பண்ணுது, நீங்க எப்படிப்பட்ட பீப்புளோட ரிலேட் ஆகுறீங்கன்னு உங்களோட வாய்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க. எக்கனாமி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரியான மனிதர்கள் உங்க கண்ட்ரியில இருக்காங்கன்னோ மற்ற கண்ட்ரியில பீப்புள் எப்படி இருக்காங்கன்னோ அவங்களோட நம்பிக்கை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்ற உலகத்துல என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க. 15 உங்களோட டைம் எவ்வளவு வேல்யூபிள்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க சீக்கிரமாவே ஏன் எல்லாரும் டைம் அண்ட் மணியை பத்தி சொல்றாங்கன்னோ உங்க டைம் எவ்வளவு ஒருத்தன்னு புரிஞ்சுக்குவீங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சீரியஸையோ படத்தையோ ஏன் 2 தடவை பார்க்கணும்? உங்க டைமை வேற விஷயத்துல செலுத்தலாமே. உங்க டைமை அறிவா யூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க சொன்னதை எல்லாத்தையும் ஒரு சின்னதா ரீகேப் பார்க்கலாம். 1 நீங்க ஸ்பெஷல் இல்லைங்கிறத உணருங்க. நீங்க ஆக்ஷன்ல உங்க திறமையை காட்டலனா யாருக்கும் உங்களை பத்தி தெரிய போறதில்ல. 2 ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுங்க. அதுல பிளானிங் பண்றது, தேவையானதை கொடுக்கறது, எல்லாரையும் பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யுங்க. உங்களுக்கு அது நிறைய விஷயத்த சொல்லி தரும். 3 உங்க கோல்ஸை பத்தி பேசும்போது டிஸ்கரேஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுவீங்க. 4 செகண்ட் லாங்குவேஜை கத்துக்கோங்க. ஏன்னா உங்க லைஃப் முழுக்க அது உதவும். 5 நீங்களே உங்களை எஜுகேட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல் மட்டுமே உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்காது. 6 உங்களோட பேஷனை கண்டுபிடிங்க. 7 உங்களுக்குன்னு ஹீரோவையோ அல்லது ஒரு வழிகாட்டியையோ தேர்ந்தெடுங்க. 8 உங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு பேசிக்கை லேர்ன் பண்ணிக்கோங்க. 9 லவ் பண்ணுங்க. ஹார்ட் உடையும், ஆனா லைஃப்ல இன்னும் ஃபோக்கஸா இருப்பீங்க. 10 சைட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுங்க. 11 உங்களுக்கு தேவையான மணியை நீங்களே சம்பாதிங்க. 12 நார்மலான லைஃப்ல இருந்து போகணும்னா உங்களோட சோசியல் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. 13 சிவியை உருவாக்கி உங்ககிட்ட என்ன இல்லைன்னு யோசிங்க. 14 மதம், ஆன்மீகம், பாலிடிக்ஸை பத்தி நாலேஜை வளர்த்துக்கோங்க. 15 உங்க டைம் ரொம்ப வேல்யூபிள்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா விஷன் போர்டை உருவாக்குங்க. உங்க ஃபியூச்சர்ல என்ன தேவைன்னு ரொம்ப தெளிவா எழுதுங்க. ரொம்ப நுணுக்கமா மாதம், வருடம் எல்லாமே எழுதுங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 90% பர்சன்ஸ் இந்த மாதிரி எழுதி தங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டீனேஜ்க்கான வீடியோ உங்க வாழ்க்கையில இப்ப கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டீனேஜர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடிக்டட் டு growthல வர வீடியோஸை கண்டினியூவா பாருங்க. அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களை வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு போகும். வாழ்த்துக்கள்.